என்னடி குழந்தை பிறந்து 2 மாசம் தான் ஆச்சு, சந்தோஷமா இருப்பேன்னு வந்து பார்த்தா இப்படி அழுதுட்டு இருக்க? எங்கடி கல்யாணமான 3 மாசத்துல எங்க போனாலும் விசேஷம் இல்லையான்னு கேட்டாங்க. இவன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆள் குண்டாயிட்டே போற, பைய சாக்கடை வச்சு நல்லா சாப்பிட்ற போலையே அப்படிங்கிறாங்க. இவனை வச்சுட்டு ஒரு நேரம் கூட என்னால் நிம்மதியா சாப்பிட முடியல தெரியுமா? ஆனா டெய்லி ஒருத்தராவது வந்து குண்டாயிட்டான்னு சொல்றாங்க. அதுக்காக இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உனக்கு என்னடி நீ ஈஸியா சொல்லிட்ட, என்னத்தானே எல்லாரும் கேட்குறாங்க. கம்முன்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு குறைக்கலான்னு இருக்கேன். யாரோ கேட்குறாங்கன்னு எக்ஸசைஸ் பண்ணனா உன் உடம்பு தான் வீக் ஆகி தாய்ப்பால் குறைஞ்சு உன் குழந்தைக்கு தான் சத்து இல்லாமல் போகும். ஏன் உன் உடம்பை பற்றி புரிஞ்சுக்காம இப்பெல்லாம் பண்ணுற? எது தாய்ப்பால் குறையுமா? என்னடி சொல்கிற? அடுத்தவங்க கேட்குறாங்கலாம் கண்டதையும் பண்ணாமல் ப்ரெக்னென்சி அப்போ உன் உடம்புல என்ன நடக்குது, எதனால் வெயிட் அதிகமாகுது, என்ன பண்ணால் வெயிட் குறையும், எப்போலேருந்து வெயிட் குறைக்கலான்னு சொல்கிறேன், கேட்குறியா? தயவு செய்து அதை சொல்றீ, எனக்கு இந்த உடம்பு குறைஞ்சா போதும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பெண்ணோட உடம்புல நடக்கிற மாற்றத்தில் முக்கியமான ஒன்று பாடி வெயிட். ஒரு பெண்ணோட கர்ப்ப காலத்தை 3 மாத காலமாக, அதாவது ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்தை ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அப்போது 1லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் கூடும். அடுத்த 3 மாதத்தை செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு 7 கிலோ வரைக்கும் வெயிட் கூடும். அடுத்த 3 மாதத்தை தேர்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அப்போது 12லேருந்து 17 கிலோ வரைக்கும் கூட வெயிட் கூடும். ஓ ஆமாம், எனக்கும் 3 மாதம் பெருசாக வெயிட் ஏறவே இல்லை. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட உடம்புக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது புதுசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வாந்தி மயக்கம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அவங்களால சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கும். அதனால கூட ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வெயிட் கூடவே கூடாது. ஓ அப்படியா? சரி, மாசமாக இருக்கும்போது குழந்தைக்காக வெயிட் ஏறுது ஓகே. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏன் இந்த வெயிட் குறையவே மாட்டேங்குது? இப்போது வெயிட்டுங்கிறது குழந்தை மட்டும் இல்லை. குழந்தைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் தான் வெயிட் அதிகமாகும். குழந்தைக்காக உருவாகிற பிளசண்டா, அதாவது நஞ்சுக்கொடி, ஒரு 1 கிலோ வரைக்கும் அதிகமாகும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை ஒரு 1 கிலோ வரைக்கும் அதிகமாகும். அதுக்கப்புறம் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லப்படுற பனிக்குட நீர் ஒரு 1.5 கிலோ வரைக்கும் அதிகமாகும். இப்போது அம்மாவுக்கு தொடர்பாக அப்படின்னு பார்த்தா அம்மாவோட மார்பகம் 1 கிலோ வரைக்கும் பெருசாகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஊறுற ரத்தம் 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் அதிகமாகும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஃபேட்டெல்லாம் சேர்ந்து 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் அதிகமாகும். அதுக்கப்புறம் மித்த திரவம்லாம் சேர்ந்து 1.5லேருந்து 2 கிலோ வரைக்கும் அதிகமாகும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க உடம்பு பொறுத்து அவங்கவுங்க வெயிட் மாறும். ஓஹோ, மாசமாக இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்க உறுப்புகள்லாம் பெருசாகிறதுனால தான் நம்ம குண்டாவே தெரியுறோமா? சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொன்னீல, இப்போ என் உடம்புக்கு இந்த மாதிரி தான் வெயிட் இருக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கான்னு? இப்போது நம்ம உடம்பை பொறுத்துனா அதான் பிஎம்ஐ. நமக்குலாம் தெரியல இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்படியே அவங்களோட பிஎம்ஐ 18.5க்கு கீழே அண்டர் வெயிட்டில் இருந்தாங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் அவங்களோட வெயிட்டு 12.5 கிலோலேருந்து 18 கிலோ வரைக்கும் அதிகமாகலாம். அதுவே அவங்களோட பிஎம்ஐ 18.5லேருந்து 24.9 வரைக்கும் இருந்தால் அவங்களோட வெயிட்டு 11.5 கிலோலேருந்து 16 கிலோ வரைக்கும் அதிகமாகலாம். அதுவே அவங்க பிஎம்ஐ 25லேருந்து 29, அதாவது ஓவர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா 7லேருந்து 11.5 கிலோ வரைக்கும் அதிகமாகலாம். அதுவே அவங்களோட பிஎம்ஐ 30க்கும் மேலே, அதாவது ஒபீஸில் இருக்காங்க அப்படின்னா 5லேருந்து 9 கிலோ வரைக்கும் மட்டும்தான் அதிகமாக முடியும். சரி, இந்த வெயிட்லாம் ஓகே தான். இப்போ இது குறைஞ்சிச்சு அதிகமாச்சுன்னா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? இப்போது அம்மா கம்மியான வெயிட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது குழந்தையும் ப்ரீமெச்சூர் பேபியாக பிறந்துடும். இல்லைன்னா சத்து குறைபாடா, இல்லைன்னா கம்மியான வெயிட்டில் பிறக்கும். இப்போ அதுவே அம்மா அதிக வெயிட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சிசேரியன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் குழந்தை அம்மா 2 பேருக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு டைம் செக்அப் போகும்போதும் டாக்டர் நம்ம வெயிட்டை செக் பண்ணுவாங்க. ஒருவேளை வெயிட்டு கூடவோ குறையவோ இருந்தால் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நமக்கு சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கும் கூட செக் பண்ணாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டு மாலதி இருக்காள், அவள் பற்றியா? ஒல்லியாக தான் இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒல்லியாக தான் இருந்தா, மாசமாக இருக்கும்போது சரி, குழந்தை பெற்றதுக்கப்புறம் சரி, இப்போ வரைக்கும் ஒல்லியாகவே இருக்காளு. அவளுக்கு மட்டும் இப்படி? சிலருக்கு ஜெனட்டிக்காகவே வெயிட் கூடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னென்சியை அண்டர் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு வாந்தி மயக்கம்லாம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவங்க சரியாக சாப்பிட முடியாமல் அதனால கூட அவங்களுக்கு வெயிட் ஏறாது. அதெல்லாம் சரிதான் கனி. இப்போ எப்படி என் உடம்பை குறைக்கிறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. சரி மச்சி, சரிடா. சொல்லுடி. நான் மேலே சொன்னேன் இல்லையா, அம்மாவுக்கு தனி வெயிட் குழந்தைக்கு தனி வெயிட்னு. அதில் குழந்தைக்கான வெயிட் எல்லாமே குழந்தை பிறந்தவருமே தானாகவே வெளியே வந்துடும். அதாவது குழந்தைக்காக உருவான நஞ்சுக்கொடி, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கூட கொஞ்சம் பாதியளவு குறைஞ்சிரும். இதுலேயே நமக்கு பாதி வெயிட் குறைஞ்சிரும். ஆனால் மீதி பாதி வெயிட் தான் நமக்கு உடம்புல அப்படியே தேங்கி ஒன்றா அது குறைய லேட் ஆகும், இல்லைன்னா அது அப்படியே தேங்கி அதிகரிச்சுட்டே போகும். நீ சொல்கிறபடி பார்த்தா எனக்கு இப்போ வெயிட் குறைஞ்சி தானே இருக்கணும், ஆனால் அதிக வெயிட்டே தானே இருக்குது.
இந்த மாதிரி தான் நிறைய பேத்துக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி? அதுக்கும் நிறைய காரணம் இருக்குடி. அதில் முக்கியமான ஒன்று தான் ஸ்ட்ரெஸ். இதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படுற மன அழுத்தத்தை தான் நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. அது என்னன்னா, புதுசாக குழந்தை பெற்ற அம்மா குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது. இதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி அதோட வெளிப்பாடாத வெயிட் கெயின் ஜாஸ்தியாகும். நீ சொல்கிறத பார்த்தா எனக்கும் அந்த மாதிரி தான் உடம்பே இருக்குமோ? அவனை தூங்க வச்சுட்டு இதான் சாப்பிட்லான்னு சோத்தப்பட்டா உடனே போய் அழுவான். என்னடான்னு போய் பார்த்தா அப்போ தான் பாத்ரூம் போயிருப்பான். அதை சரி பண்ணிட்டு திரும்பி சாப்பிட வந்தால் சோறுலாம் நசன்னு ஆயிருக்கும். அப்புறம் எங்கே சாப்பிட்றது? அதை ஊரத்தரையில் கொட்டிட்டு அவனை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். இதெல்லாம் கூட எனக்கு உடம்பேறி இருக்கும்ல. இதுவும் ஒரு காரணம் தான். நான் மேலே சொன்னேன்ல, சாப்பிடாம இருக்கப்போ வெயிட் கெயின் ஆகும்னு. சில கண்டிஷனில் எப்படின்னா, ஒருத்தங்க ஸ்ட்ரெஸ் ஆனால் அதிகமாக சாப்பிட்டு அதனால கூட வெயிட் கெயின் ஆகும். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தா தைராய்டு. டெலிவரிக்கு அப்புறம் வர்றதை போஸ்ட்பார்ட்டம் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெலிவரி முடிஞ்சு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே இந்த தைராய்டு ஹார்மோனோட லெவல் ஒரு நார்மலான ரேஞ்சுக்கு வந்துடணும். அப்படி வரலை அப்படிங்கும்போது அதோட சைடு எஃபெக்டாக கூட நமக்கு வெயிட் கெயின் ஆகும். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தா டயபெட்டிஸ். ப்ரெக்னென்சி டைமில் வர டயபெட்டிஸை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே எல்லா பொண்ணுங்களுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் சுகர் கூடவும் குறையவும் இருக்கும். இது ஒரு வேளை நார்மல் ரேஞ்சுக்கு வராமல் டைப் 2 டயபெட்டிஸாக மாறிடுச்சுன்னு வை, இதனால் கூட நமக்கு வெயிட் கெயின் நடக்கும். அடுத்து ஜென்ரலான ஒரு விஷயம், அது என்னன்னு பார்த்தா லேக் ஆஃப் பர்சனல் டைம். நீ கூட சொன்ன பார்த்தியா, சாப்பிடும் போது தான் கரெக்டாக எந்திரிச்சுப்பான் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால் நடக்க முடியலையே, ஒரு பாட்டு கேட்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி அதோட வெளிப்பாடாக கூட வெயிட் கெயின் ஆகும். அடுத்து குழந்தை பிறந்த கொஞ்ச நாளுக்கு நம்ம பெருசாக எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இல்லைங்கும் போது எனர்ஜி எதுவுமே தேவைப்படாமல் ஃபேட்டாகவே ஸ்டோர் ஆகி அதனால் கூட நமக்கு வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகலாம். ஓ, அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் போடுறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கா? இப்போ எனக்கு வெயிட் குறையுமா குறையாதா? கண்டிப்பாக குறையும் சுகந்தி. ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் கூடின வெயிட் குறைய 3லேருந்து 6 மாதம் எடுத்துக்கும். ஆனால் நிறைய பேர் அதுக்குள்ளேயே ஐயோ எனக்கு வெயிட் போட்டுருச்சு குறையிலையே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி அதில் வெயிட் கெயின் ஆகிறவங்க தான் நிறையா பேர். நான் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எக்ஸசைஸே பண்ணுறேன். எக்ஸசைஸ் பண்ணால் தாய்ப்பால் குறையும் சொன்னீங்களா? அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அது என்னன்னா சுகந்தி, இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் தாய்ப்பால் குறையும் அப்படின்னு நேரடியாக எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஆனால் இதை பற்றி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசினப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டெலிவரி முடிஞ்சவங்கள உடம்பு போட்டுச்சுன்னு வந்து அவங்க கிட்ட கேட்டு சரி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சத்தாக சாப்பிடாம ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துட்டு பல பிரச்சனைகளோட வராங்களாமா. அதனாலேயே இவங்க எல்லாம் எக்ஸசைஸே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படியுமே சரி உனக்கு எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டால் உனக்கு டெலிவரி எப்படி நடந்துச்சு, உனக்கு எந்த மாதிரியான டயட் வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்து உனக்கு இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஓ சரி, இத்தனை நாள் வரைக்கும் டெலிவரிக்கு அப்புறம் போட்ட வெயிட்டை குறைக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு. அப்புறம் இந்த ப்ரெக்னன்சிலாம் பிளான் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க பிஎம்ஐலாம் கரெக்டாக இருக்கா, அவங்க சத்தான உணவெல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் அவங்க வெயிட் போட்டாலும் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதானே? அதே தாண்டி. ஒரு வேளை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வெயிட்டு பற்றின அவேர்னஸ் இல்லை, அப்படியே கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 5லேருந்து 6 மாதம் வெயிட் பண்ணி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிறத கேட்டாவே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கும். நல்ல வேலை கனி, இப்போயாவது எனக்கு இதை பற்றி தெரிஞ்சு. இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் குண்டா இருக்கேன்னு சொன்னால் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இது ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இயற்கையாகவே பொண்ணுங்க உடம்புல ஏற்படுற மாற்றம் தானே நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உடம்பு குறையிலடி எல்லாரும் குண்டா இருக்காங்கன்னு சொல்கிறாங்கடின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இது ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாதுடி. டெலிவரிக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வெயிட் குறைக்கிறதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களே சத்தான உணவு எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதை பண்ணாவே உடம்பு குறைஞ்சிடும்னு சொல்லிடுறேன். சரியா? சரி கனி, குழந்தை அழுகிற மாதிரி தெரியுது, நான் போய் பார்க்குறேன். போயிட்டோம்.